கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/10/2025 புதிய நாள், புதிய காலவேளை. இந்த வியாழக்கிழமைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். He could bear Israel's misery no longer. பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகள், சோதனைகள், பாடுகள், கண்ணீர், கலக்கம், உபத்திரவம், சஞ்சலம் இதெல்லாம் நாம் தாண்டி வரும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய வேதனைகளிலும் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட நம்முடைய வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகக்கூடிய ஆண்டவராகத்தான் இருக்கிறார். இந்த சம்பவம் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் விக்கிரகங்களை வழிபடத் தொடங்கி தேவனை விட்டு தூரம் போனபடியினால் ஆண்டவர் மறுபடியும் பெலிஸ்தருடைய கரங்களிலே அவர்களை விட்டுவிடுகிறார். அவர்கள் அந்த கிரியைகளின் நிமித்தமாய் அவர்கள் நெருக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். உபத்திரப்பட ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி முறையிடும் பொழுது, அவர்கள் கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். Then they got rid of the foreign gods among them and served the Lord, and he could bear Israel's misery no longer. அவர்கள் மனம் திரும்பினவுடன் ஆண்டவர் அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்து ஆண்டவர் அதற்காக மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கங்களின் தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருகுகிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சுத்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். But the Lord was gracious to them and had compassion and showed concern for them because of his covenant with Abraham, Isaac and Jacob. To this day he has been unwilling to destroy them or banish them from his presence. தேவன் அந்த ஜனங்களை பார்த்து அவர்களை அழிக்க மனதில்லாமல் அவர்கள் மேல் இரக்கமுள்ளவராய், மனதுருக்கமுடையவராய் அவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார். ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் ஆண்டவர் மனதுருகுகிறார். When he saw the crowds, he had compassion on them because they were harassed and helpless like sheep without a shepherd. ஏராளமான ஜனங்கள் வரும்பொழுது அவர்கள் மேல் ஆண்டவர் கண்ணீரோடு மனதுருக்கமுடையவராய், அவர்கள் மேல் பரிதாபப்படுகிறவராய், அன்புடையவராய் ஆண்டவர் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். When Jesus landed and saw large crowd, had compassion on them and healed their sick. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள், பலகீனங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இயேசு மனதுருகி அவனை தொட்டார் என்று வேதம் சொல்கிறது. Full with compassion, Jesus reached out his hand and touched the man
ஐ எம் willing. He said, be clean. ஆண்டவர் அந்த அளவிற்கு இரக்கமுடையவராய், ஹல்லேலூயா, மனதுருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே போல தான் அழுது கொண்டிருந்த தன்னுடைய மகன் மரித்து விட்டான். நாயின் ஒரு விதவையின் மகன் மரித்து விட்டான். அவர் நடந்து செல்லும் பொழுது இந்த சடலம் கொண்டு வருவது ஆண்டவர் பார்த்து, லூக்கா 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவன் மேல் பாடே தொட்டு அவனை உயிர் உள்ளவனாய் ஆண்டவர் எழுப்பி காண்பித்தார். When the Lord saw her, his heart went out to her and he said, don't cry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காய் பரிதவிக்கிறவர், நமக்காய் மனதுருகிறவர். நம்முடைய பலகீனங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பாடுகள் இதெல்லாவற்றின் மத்தியிலேயும் நமக்காய் அங்கலாய்க்கிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அதனாலே சோர்ந்து போகாதிருங்கள், மனம் தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உடையவராக இருப்பார். ஒருவேளை நீங்கள் பலகீனப்பட்டிருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் சுகமாக இருந்தோட வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு நபர் பலகீனப்பட்டு வியாதியோடு கூடவும் இருக்கலாம். இல்லாவிட்டால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை மாற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும், உடைய இரக்கமும், உடைய தயவும், உடைய காருண்யமும், உடைய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடினால் என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மனதுருகிற ஆண்டவர், எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவர், எங்களுக்காய் அங்கலாய்க்கிறவர், எங்களுக்காய் ஆதங்கப்படுகிறவர். கர்த்தர் எங்களுடைய எல்லா பலகீனத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் என் தேவனை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலகீனங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த பாதையின் வழியாக நடந்து வந்தாலும் அவர்கள் மனதுருக்கமுடைய ஆண்டவர், அவர்களுக்காய் பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர், அவருடைய வேதனைகள் மேல் அங்கலாய்க்கிற ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறபடினால் என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி உம்முடைய பலத்த கரத்தின் ஆளுகைக்குள்ளே எங்கள் தேவனாகிய கர்த்தனை தொடர்ந்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி உம்முடைய தயவுள்ள கரத்தினாலே எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் அனுராதபுரம், இலங்கை மாவட்டத்தில், இலங்கை தேசத்தில் அனுராதபுரம் பகுதியில் இன்றைக்கு போதகர் கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் இதற்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.